Hi guys. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் பார்ட் 1. ஓகேங்களா? பார்ட் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? இந்திய யூனியன்கள் மற்றும் பிரதேசங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக். ஓகேங்களா? ஷெட்யூல் 1ல் இருக்கக்கூடிய டாபிக். ஓகே சார், ஷெட்யூல் 1ல் இருக்கும். ஷெட்யூல் 1 பார்த்தோங்களா, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 1 to 4 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா அதாவது பாரதம், அதாவது நேம் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதாவது நம் நாட்டின் பெயர், நேம் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்தியான்னு ஒரு மாடல் நேம். ஓகேங்களா? இந்தியாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடல் நேம், பாரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சியன் நேம். இது இந்தியாங்கிறது நவீன கால பெயர், பாரதம் அப்படிங்கிறது அண்டை கால பெயர். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்தியான்னு வைங்க, பாதி பேர் வந்து பார்த்தோம்னா பாரதம் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பாரதம்ங்கிறது பண்டை கால பெயர். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தோம்னா பாரதம் உடைந்த கதைகள் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புக்ஸே இருக்குது. பாரதம் உடைந்த கதைகள், இந்தியா பாகிஸ்தான் ஸ்பிளிட் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பாரதம் உடைந்த கதைகள். பாரதம்ங்கிறது அண்டை கால பெயர். ஓகேங்களா? பண்டை கால பெயர். அதனால அம்பேத்கர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்தியா தட் இஸ் பாரத் ரெண்டு பேரையும் வச்சு விட்டார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரேஷனுங்கிறத விட யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட், அதாவது கூட்டாட்சிங்கிறத வந்து கூட நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லா ஸ்டேட்ஸும் ஒற்றுமையாக தான் இருக்கும். கூட்டாட்சி தத்துவத்தை விட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு. ஸோ மொத்தமான ஸ்ட்ராங் ஃபெடரேஷன் கிடையாது. அதாவது ஸ்ட்ராங் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஃபெடரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்கும் ஈக்குவல் பவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் சேர்ந்து இப்போ ஒரு 50 ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 50 ஸ்டேட்ஸில் 26 ஸ்டேட்ஸ் பர்மிஷன்ஸ் கொடுத்தால் மட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். அதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபெடரேஷன், பக்கா ஸ்ட்ராங் ஃபெடரேஷன் சொல்லி சொல்லுவோம். பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபெடரல் கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா அக்ரிமெண்ட்ஸால் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 50 ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்ஏன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல உருவாக்கியது தான் ஃபெடரேஷன். நம்ம வந்து பார்த்தோம்னா யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், we accept union of all state rather than federation அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கலாம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அக்ரிமெண்ட் மூலிமா எது மூலிமா வந்து பார்த்தோம்னா ஒன்று சேர கிடையாது. ஸோ ஒன்று போலீஸ் போஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஸோ ஓட்டிங்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட யூனிட்டரி கவர்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதாவது அப்படிங்கிற இப்போ எமர்ஜென்சி டைம்லாம் வந்து பார்த்தோம்னா யூனிட்டரி கவர்மெண்ட் தான். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்டுக்கு ஃபுல் பவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சென்டர் வித் வீக் ஸ்டேட், அதாவது மத்தியில் அதிகாரம் அதிகம், மாநிலத்தில் அதிகாரம் குறைவு. அதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதை இந்த ப்ரொவிஷன் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனடாலேருந்து எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 2. ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் without existing territory in India. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் வித்தவுட் எக்ஸிஸ்டிங் டெரிட்டரி இன் இந்தியா அப்படின்னா இந்திய எல்லைக்குள் இல்லாத ஒரு பகுதியை வாங்கி மாநிலமாக உருவாக்குறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கோவா, பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோவா, பாண்டிச்சேரி. கோவா வந்து பார்த்தோம் அப்படின்னா 1954-55 வந்து பார்த்தோம்னா வாங்கியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி வந்து பார்த்தோம்னா 1954 வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்கியிருப்போம். கோவா வந்து பார்த்தோம் அப்படின்னா 1955 போர்ச்சுகீஸ்ட இருந்து வாங்கியிருப்போம். ஓகேங்களா? பாண்டிச்சேரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சிட்ட இருந்து வாங்கியிருப்போம்.
ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டில இருந்து வாங்கக்கூடிய மாநிலங்கள் தான் வந்து பார்த்தோம்னா வாங்கி புது மாநிலங்கள் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 2. ஓகேங்களா. ஸோ இது யார் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ கோவா வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா 12th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961 தான் வந்து பார்த்தோம்னா சைன் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிரெஞ்சு பாண்டிச்சேரியிலிருந்து வாங்கினதை எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 14th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. ஓகேங்களா. ஸோ பாண்டிச்சேரி வந்து பார்த்தோம்னா 1962 தான் பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் சைன் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த 1962 பிரெஞ்சு பாண்டிச்சேரி 1962 தான் வந்து பார்த்தோம்னா பாண்டிச்சேரி எப்போ இது பண்ண சைன் பண்ணான்னு இந்த லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டின் மார்ச் 3ல நடந்த குரூப் 1 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. லாஸ்ட் குரூப் 1 2019ல நடந்த குரூப் 1ல கேட்டிருந்த கொஸ்டின் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 2. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் 2 அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித்தவுட் எக்ஸிஸ்டிங் டெரிட்டரி இன் இந்தியா. ஸோ இந்திய பிரதேசத்தில் இல்லாத மாநிலங்களை வாங்கி புது மாநிலங்களாக உருவாக்குவது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 2. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 3. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 3. ஸோ ஆர்டிகல் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட். ஸோ இல்லை அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட், ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம், இல்லை அப்படின்னா சேஞ்சிங் த நேம் ஆஃப் ஸ்டேட், ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா புது மாநிலங்கள் உருவாக்குவது, மாநிலத்தின் பெயரை மாற்றுவது அல்லது மாநிலத்தின் எல்லை கோடுகளை மாற்றி அமைப்பது, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 3. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் வித்தவுட் எக்ஸிஸ்டிங் டெரிட்டரி, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் எக்ஸிஸ்டிங் டெரிட்டரி இன் இந்தியா. ஸோ அதாவது அது ஆர்டிகல் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, ஃபாரின் டெரிட்டரியில இருந்து இந்தியாவுக்கு வாங்குறது. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டெரிட்டரிஸ்குள்ள இருக்கிறது. ஓகேங்களா. ஆர்டிகல் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டெரிட்டரிஸ்குள்ள இப்போ இருக்கக்கூடிய 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் நேம் சேஞ்ச் பண்றது, ஸோ பவுண்டரிஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்றது, இல்லை அப்படின்னா 29 ஏதாவது ஒரு ஸ்டேட் புதுசாக கிரியேட் பண்றது. ஸோ இந்த நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்றதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 3. ஓகேங்களா. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் எக்ஸிஸ்டிங் டெரிட்டரி இன் இந்தியா, இந்திய பிரதேசத்திற்குள்ளே இருக்கும் மாநிலங்களின் புது மாநிலங்கள் உருவாக்குவது, பெயர் மாற்றுவது, எல்லை கோடுகள் மாற்றி அமைப்பது, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 3. ஓகேங்களா. ஸோ இதுவும் யாரால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்டால மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது யாரால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்டால மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ மெட்ராஸுங்கிறது தமிழ்நாடை மாற்றணும் பார்த்தீங்களா. ஸோ மெட்ராஸுங்கிறது தமிழ்நாடை மாற்றணும் அப்படின்னா ஸ்டேட் நினைச்சா மாற்ற முடியாது. யார் தான் எங்கே பில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே நேம் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. அஃபீஷியலாக சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்கள் பெயர் மாற்றல் மட்டும் இதில் பார்க்கலாம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட், இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட சேர்த்து நம்ம அந்த கமிட்டிஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1950ல யுனைடெட் ப்ராவின்ஸ். ஓகேங்களா. ஸோ யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது தான் என்னவா மாறுச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அப்படியா மாறுச்சு. ஓகேங்களா. ஸோ 1950ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசா மாறுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 1969ல மெட்ராஸ் அப்படிங்கிறது என்னவா மாறுச்சு அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறதா மாறுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1973ல தான் மைசூர் அப்படிங்கிறது என்னவா மாறுச்சு அப்படின்னா கர்நாடகாவா மாறுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்கடிவ், மினிகாய், அமினி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா லக்ஷ்வதீப், அதாவது லட்சத்தீவுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, லக்ஷ்வதீப். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எப்போ நேம் மாற்றுறாங்க அப்படின்னா 1973. ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த லட்சத்தீவு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா
கோரல் ரீஃப்ஸ் இந்த பவளப்பாறையாலே ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதே அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எரிமலையோட கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சாரி, இமயமலை மவுண்ட் எவரெஸ்டோட கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார். இது வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோரல் ரீஃப்ஸால் ஃபார்ம் ஆன ஐலாண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா லட்சதீப். ஸோ அந்தமான் நிக்கோபார் வந்து பார்த்தோம்னா மவுண்டைனோட ஹிமாலயாஸோட கண்டினியூ இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 1973 இது. ஓகேங்களா? ஸோ 1991 தான் வந்து பார்த்தோம்னா டெல்லியை வந்து பார்த்தோம்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. ஓகேங்களா? நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. ஓகேங்களா? மாற்றினது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம், எக்ஸ்ட்ரீமிஸ்டில் பார்ப்போம். 1911 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தாலேருந்து எங்கே மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எங்கே அப்படின்னா டெல்லிக்கு மாற்றினாங்க. ஓகேங்களா? அனௌன்ஸ் பண்ணது ஹார்டின்ஸ் 2. இங்கே 1991 சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி அப்படின்னா 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை 1991. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1992 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த லாஸ்ட் குரூப் 4க்கு முன்னாடி குரூப் 4ல் கேட்டது டெல்லி எப்போ நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியாக அறிவிச்சது அப்படின்னு சொல்லி 2018 குரூப் 4 கொஸ்டின் எந்த அமெண்ட்மெண்ட்டுன்னு கேட்டிருந்தோம். 69th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை 1991. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2006 உத்தராஞ்சல் அப்படிங்கிறது உத்தரகாண்டா மாறுச்சு. 2006 வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தராஞ்சல் அப்படிங்கிறது என்ன மாறுச்சு அப்படின்னா உத்தரகாண்டா மாறுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2006 சேம் பாண்டிச்சேரி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாறுச்சு அப்படின்னா புதுச்சேரி. பாண்டிச்சேரிங்கிறது என்ன மாறுச்சு அப்படின்னா புதுச்சேரியா மாறுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2011 ஓகேங்களா? 2011 என்ன அப்படின்னா ஒரிஷாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒடிஷான்னு மாற்றினாங்க. ஒரிஷா அப்படிங்கிறது என்ன மாறுச்சு அப்படின்னா ஒடிஷா அப்படிங்கிறதா மாறுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கிள் இதில் சொல்கிறது. ஓகேங்களா? ஆர்டிகல் 2ல் ஆர்டிகல் 3ல் நேம் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ 1969 மெட்ராஸ் அப்படிங்கிறது என்ன மாறுச்சு அப்படின்னா தமிழ்நாடா மாறுச்சு. ஓகேங்களா? ஸோ அது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது 1967. ஸோ எப்போ இதாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நேம் மாற்றுறது. ஓகேங்களா? ஸோ பங்களா வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்களா அப்படின்னு சொல்லி நேம் மாற்றுறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா பில் பாஸ் பண்ணி இது பண்ணாங்க. பட் ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பங்களா வெஸ்ட் பெங்காலுக்கு பங்களாங்கிற புது பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது கரண்ட் அஃபேர். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 4. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 4 எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஆர்டிகல் 2 and 3. ஸோ ஃபார் ஆர்டிகல் 2 and 3. ஸோ யார் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆர்டிகல் 2 and 3 யாரால மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா பார்லிமெண்டால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். யாரால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டேட்டால் மாநிலத்தால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு இட் டஸ் நாட் ரெக்வயர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதாவது புது மாநிலங்கள் உருவாக்குவதோ வெளியிலிருந்து மாநிலங்கள் வாங்குவதற்காகவோ சட்ட திருத்தம் அவசியம் கிடையாது. ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் இஸ் இனஃப். சாதாரண சட்டம், சாதாரண மசோதாவே போதுமானது. ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் அதாவது சட்டத்தை திருத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 2 and 3 சேஞ்ச் பண்ணுறப்ப அமெண்ட் ஷெட்யூல் 1 and 4. ஓகேங்களா? ஷெட்யூல் 1 and 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். அட்டவணை 1 and 4 திருத்தம் செய்ய வேண்டும். ஓகேங்களா? அட்டவணை 1 என்னது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். அட்டவணை 4 அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. இது ரெண்டையும் திருத்தம் செய்யணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி 28 ஸ்டேட்டா 29 ஸ்டேட்டு 7 யூனியன் பிரதேசமா இருந்துச்சுங்களா ஃபர்ஸ்ட். ஸோ அதுலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை இது பண்ணிட்டு 9 யூனியன் பிரதேசமாகவும் 28 ஸ்டேட்டாகவும் மாறிச்சு. அதை இதில் சேஞ்ச் பண்ணணும்.
ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு 28 ஸ்டேட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து டாமன் டையூ தாதர் நகர் வேலி ரெண்டையும் சேர்த்துட்டாங்க. ஜனவரி 26, 2020 வந்து பார்த்தோம்னா தாதர் நகர் வேலியும் ஸோ அதுக்கப்புறம் டாமன் டை இது ரெண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒன்று சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஜனவரி 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரியா மாறிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சேஞ்சஸ் பண்ணோம். ஸோ இது ஷெட்யூல் 1க்கு இது பண்றோம். இப்போ கடைசியா ஒரு ஸ்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா 2014ல தெலுங்கானா உருவாச்சு. ஓகேங்களா? இப்போ தெலுங்கானா உருவாச்சு அப்படின்னா அதுக்கான இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூல் 4ல ஓகேங்களா ராஜ்யசபாவோட சீட் அலோகேட் பண்ணணும். ராஜ்யசபாவோட சீட் அலோகேட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 4ல சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபாரின் டெரிட்டரியில இருந்து ஓகேங்களா ஸோ இப்போ ஃபாரின் டெரிட்டரியில இருந்து வெளிநாட்டுல இருந்து ஏதாவது மாநிலங்கள் வாங்கணும்னு வைங்களேன். ஸோ இந்தியாவுக்கு வாங்கணும்னு வைங்களேன். ஸோ என்ன அப்படின்னா இட் டஸ் நாட் ரெக்வயர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். டஸ் நாட் ரெக்வயர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். சரி ஓகே இது கேஸ் பார்த்துட்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1960ல ஓகேங்களா ஸோ 1960ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருபாரி யூனியன் வழக்கு ஓகேங்களா பிரியாமல் பார்க்கும்போது பார்த்தோம் பெருபாரி யூனியன் கேஸ் பெருபாரி யூனியன் வழக்கு ஓகேங்களா 1960ல பார்த்தோம். ஸோ இந்த பெருபாரி யூனியன் வழக்குல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பெருபாரி அப்படிங்கிற ஒரு யூனியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஏரியாவை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த பெருபாரி யூனியன் கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெளியில இருந்து இப்போ ஃபாரின் டெரிட்டரியில இருந்து இந்தியாவுக்கு வாங்கணும் அப்படின்னா என்ன வேண்டியதில்லை அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட திருத்தம் வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்தியன் டெரிட்டரியிலிருந்து ஃபாரின் டெரிட்டரிக்கு கொடுத்தோம். அதாவது இந்திய பிரதேசத்திலிருந்து இந்திய பிரதேசத்திலிருந்து வெளிநாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன வேண்டும் அப்படின்னா சட்ட திருத்தம் பண்ணியே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன கேஸ் தான் எது அப்படின்னா இந்த பெருபாரி யூனியன் வழக்கு. ஓகேங்களா? ஸோ அதப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதன்படினா 9th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960ல பெருபாரியை யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். என்னடா வெஸ்ட் பெங்கால்ல இருக்குதுங்கிறாங்க பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்கன்னு யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும்போது என்னவாது டிவைட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் இங்க இருக்கிறது வெஸ்ட் பாகிஸ்தானா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் 1971ல என்னவா மாறிடுச்சு அப்படின்னா பங்களாதேஷா மாறிடுச்சு. ஸோ அதனால பாகிஸ்தானுக்கு அப்போ இருக்க பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இது ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1969ல ஓகேங்களா ஸோ 1969ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு பவுண்டரி டிஸ்பியூட்ஸுக்கும் ஓகேங்களா ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா எல்லை பிரச்சனைகளுக்கு பவுண்டரி டிஸ்ட்ரிபியூட்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டஸ் நாட் ரெக்வயர் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ எல்லை பிரச்சனைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது மாற்றி அமைச்சாலோ ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணாலோ என்ன பண்ண வேண்டியது கிடையாது அப்படின்னா இது சட்ட திருத்தம் வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஆனால் இப்போ இருக்கிறதே என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து ஃபாரின்லேருந்து வாங்கும்போது சட்ட திருத்தம் வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வாங்கணும்னா சட்ட திருத்தம் வேண்டியதில்லை. ஆனால் இந்தியாவிலேருந்து ஃபாரின் கொடுத்தா என்ன பண்ணணும் சட்ட திருத்தம் வேணும் ரெக்வயர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆனால் கச்சத்தீவு ஓகேங்களா கச்சத்தீவு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணியா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஸோ 1974ல் ஸோ இந்திரா காந்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கச்சத்தீவை தூக்கி ஸ்ரீலங்கா கொடுத்துட்டாங்க வித்தவுட் அமெண்ட்மெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன். அதாவது எந்த ஒரு திருத்தம் செய்யாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கச்சத்தீவை தூக்கி ஆட்ட கொடுத்துட்டாங்க ஸ்ரீலங்காட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ் என்ன இது கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயலலிதா வழக்குல ஸோ இந்திரா காந்தி கொடுத்தது தப்பு தான். அதாவது கச்சத்தீவை கொடுத்தது தப்பு தான். அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் கச்சத்தீவை என்ன பண்ண கிடையாது அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ ரூல்ட் ஓவர் இதாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 4. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்தியன் டெரிட்டரி ஃபாரின் டெரிட்டரியிலிருந்து இந்தியன் டெரிட்டரி வாங்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ எதுவும் இல்லை கோவா வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. கோவா வந்து இந்தியாவுக்கு வாங்குறோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50% 1 50% +1
ஓகேங்களா. ஸோ அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் குவாரம் ஆஃப் த ஸ்ட்ரென்த் 1/10 வந்து கண்டிப்பாக வந்திருக்கும், அப்போ தான் செஷனே நடத்த முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு 200 பேர் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 200 பேரில் பாதி தான் வந்து பார்த்தோம்னா சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியன் டெரிட்டரியிலேருந்து ஃபாரின் டெரிட்டரி பண்ணுறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா 2 டைப்ஸ். 2/3 டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ். 2/3 வந்து பார்த்தோம்னா அந்த ஹவுஸில் டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 2/3. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 2/3 ஸ்ட்ரென்த் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகேங்களா. ஸோ 2 டைப்ஸ் இருக்குது. மெஜாரிட்டிஸ் தனியாகவே பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஸ்பீக்கரை தூக்குறதுக்கு, அப்சல்யூட் மெஜாரிட்டி வைஸ் பிரசிடென்ட்டை தூக்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா.